மாதிரி காட்டி அழைச்சவளை 5-6 குடிய கெடுத்தவளை முதல் மரியாதை ராணா மாதிரியே வருவா. உனக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சு விட்டுருக்கேன். நீ இருக்கையில இருக்கு அமைக்கிட்டே கேட நீ இருக்கையில அந்த நிலாவத்தான் கையில புடிச்சி காப்ப கலட்டினாலும் இங்க ஆப்ப கூட நகட்ட முடியாது. அம்மா சொல்லிக்கு பிரயோசனம் இல்லை. அவங்க என்னதே விடிய விடிய வேடிக்கை பார்த்தாலும் அவங்க கைதுக்குள்ள கிடக்குறதா என்கிட்ட கிடக்குது. என்ன உடத்துக்கு தூக்கி காத்தா நம்மகிட்ட மருந்து குடிக்க வேண்டியது இருக்கும். ஏ ராமதாஸ் மாமா மேலையும் டூப்ளிகேட் தானா? ஆமா, எல்லாமே டூப்ளிகேட் தான். ஒரிஜினல் மாதிரி தான் தெரியும். நம்பி ஏமாந்துராத. ஈட்டிக்கு ஈட்டி எதிர்மனவாயாது. நீனு நானும் வேடிக்கை பார்த்துட்டு முண்டமா விடிய விடிய விற்கத்தான் முடியும். அம்மா ஜல்லிக்கு பேசுறது இல்ல. என்ன தப்பா நினைக்காதீங்க மாமா. பின்னாடியாச்சும் உதவியா? வாய்ப்பு இல்லை. நீங்க நினைக்கிறது தவறு மாமா. எனக்கு கணவர் இருக்காரு. என் கணவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். தாலி வச்சிருக்கேன். எந்த ஊருக்கோ போயிட்டேன். ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஒரு பெண்ணுக்கு மனதுல ஏகப்பட்ட கவலை இருக்கலாம். ராமதாஸ் மாமா, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லான்னு இருக்கேன். இது வரைக்கும் புயத்தை பேசிக்கிட்டு இப்ப சொல்றதா சத்திய வெடிக்க ஒரு உண்மை. நீங்க வந்து பெரிய பாவாக போறீங்க. விளக்கு மத்தடு பெரிய பையன் ஓய பேடிய வாங்குறேன். இல்ல மாமா, நான் வந்து 3 மாசம் முழுகாம இருக்கேன். சந்தோஷமா சொல்லுங்க. ஏன் அழுகிற? நாளைக்கே போய் திருமங்கலம் ஆஸ்பத்திரியில பிள்ளைய கழிச்சிடலான்னு. செருப்பு கழுத்து அவ குழந்தை இல்லாம அவருக்காக எனக்கு கலக்க போறியா? ஒரு பெண்ணுக்கு எது முதல் சந்தோஷம் தெரியுமாங்க? ஆமா, குழந்தை பாக்கியம் கொடுத்தாத்தான் சந்தோஷம். அந்த குழந்தை பாக்கியம் அடைஞ்சதை தான் புருஷன் கிட்ட சொல்லி ஆசைப்படணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும்ல. ஏன் வீட்டுல இருப்பேன் சொல்ல வேண்டியானே? நான் 3 மாசம் ஆறுது. எனக்கு என்ன புண்ணியம்? ஏன் என் புருஷன் வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சு. செருப்பு இருந்தா எடுத்துவாங்க.
புருஷன் வெளிநாட்டுல இருந்துக்கிட்டு எவனுக்கு போய் படுத்துக்கிறது? ஆமா, அவனே நொட்டு நாத்த என்ன ஊர்ல ஆம்பளைக்கா வந்து அப்படி தெரிஞ்சிருந்தா நான் நொட்டிருப்பேன். நானும் 10 வருஷமாத்தையும் பாக்குறேன். ஏன் உனக்கு வானத்தை பார்த்து 10 வருஷம் ஆச்சு. இப்ப பொம்பளைகளும் அதைத்தான் சொல்றேன், பொம்பளை மாதிரி நடிக்கிறவளும் அதைத்தான் சொல்றேன். இப்ப நான் இங்கதான் போறது. உங்களை பத்தி எனக்கு தாங்க உண்மை தெரியும். பூத்து கீழே வச்சிருக்கீங்க. நான் கேட்கிறேன், உழுக தெரியாத ஆளுக்கு ஏக்கர் கணக்குல வயக்காடு வேடிக்கை வைக்கவா? வீட்டை சுத்தி கிளப்பை சாத்தி, கோடி கிளப்பை சாத்தி போட்டுருக்கீங்க. உன் கலப்பெல்லாம் கரையாந்துருச்சுன்னு கேள்விப்பட்டு உழுகாம கிடந்தா நீயும் மூளையில வயக்காட்டுல சனி மூலையை கண்டுபிடி, அப்புறம் நீ உழுது நக்குன. இப்படித்தான் நிறைய பேர் நான் நல்லா உழுவேன், நான் வந்த உடனே செஞ்சிருவேன், 3 தகத்துரு வேண்டிவேன். தூங்குற முண்டு அவனா தான் இருக்கான். வாய் பேசுற ஆளு எதுக்குமே ஆகாது. ஆனா அந்த ஊமையா இருக்கிற ஆளு கொலைய அத்திரிகா சண்டா ஆத்தாடி வந்தாலும் விட மாட்டாங்க. தூய்மையா குடிக்க என்ன வந்தாலும் ஆத்திரம் வந்தாலும் விட மாட்டேன். ஆனா என்ன பண்ணத்துக்க மாமா, வாழ்க்கையே வெறுத்துருச்சு. மனசு ரொம்ப பாரமா இருக்கு. எவ்வளவு பிரச்சனைத்தையும் ஒரு பொம்பளை தாங்கிறது. இருந்தாலும் நாங்க காட்டுக்குள்ள காவலுக்கு போலாம்னு வந்திருக்கேன். நீ வர்றீல? சத்தி மாமா நீங்க வர்றீல? உன்னை மட்டும் கூட்டி போக மாட்டேன். நீ எனக்கு முன்னாடியே இப்ப புதருக்குள்ள உட்காந்துக்குருங்க. மாசமா இருக்கிற முடிய கூட்டிட்டு போய் என்ன செய்ய? இப்ப வீண்டுங்க, நாளைக்கே கழிச்சு விட்டு உங்களுக்கு முந்தி விரிப்பேன். ஏற்கனவே வந்து வெட்டுறதுக்கா? அவனும் குடிக்கிற ஆமா, நீங்க தகத்த மாட்டேன், நானும் குடிக்கிறீங்க. ஏ தோழி ஏ தோழி வரவே மாட்டா கண்டார ஓலி. தோழி ஓதா செல்வி என்னங்க சங்கடி சரசா அப்பா ஒரிஜினல் பொம்பளை கூட தோத்து போயிரும் போலயே. அடே எங்க அப்பா கத்தாழைக்கு மாதிரி இருக்கியடி. இந்த மேக்கப்ல யாரு இங்க உள்ள ஆளுகளை கிளப்புறதுக்கா? பொம்பளை இருந்து என்னத்துக்காக? குணத்தால் ஆகாதே முதல்ல பொம்பளைக்கு. ஏன் என்ன நீ பொம்பளைதான், நான் பொம்பளை மாதிரிதான் இருக்கேன். ஆனா உனக்கு எனக்கு ஒரே ஒரு சின்ன வித்தியாசம். என்ன வித்தியாசம்? இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு இதை வச்சு பொழைக்க தெரியல. சரி, ஆனா அம்புட்டு உங்ககிட்ட இருந்தும் உனக்கு பொழக்க தெரியல. மூடிக்கிட்டு நீ மட்டும் பொழ தெரியல, அதோட பொத்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா, இவள் அழக எனக்கு ஒரு சத்தியம் பண்ணீங்க. சத்தியமா சொல்லு. பெண்ணுக்குள்ள பெண்ணு சில விஷயங்களை தெரியாத ஒரு பெண்ணுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும் பிரச்சனையே இல்லை. நீ உயிர் தொழில் வேற. ஆமா, உங்ககிட்ட கேட்கறதுல சங்கட்டம் இருக்காது. என்ன சங்கடம்? நான் எனக்கு தெரியாத விஷயங்களை கேட்டா நீ தெரியப்படுத்துவியா? தெரியப்படுத்து. எனக்கு புரியாது, நீ தானே புரிய வைப்ப. சொல்லு ராதா. ஒரு 1.5 மாசமாவே எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. நீ இதே சொல்ல வேண்டும், நம்பு, சத்தியமா சொல்லுவேல. சொல்ல வேண்டி சொல்றேன் ராதா. மண்டை அரிச்சுச்சுன்னா மண்டைய தொலைச்சுக்கலாம். மூடிதோட திறந்துருவேன். அப்புறம் இல்லைன்னா மனசு அடிச்சுச்சுனாக்கா ராமதாஸ கூப்பிடு. ஏண்டி அடுத்த வரைக்குள்ளே என்ன சொல்லிட்டு அப்படின்னு ஆமா, ஜாக்கெட் எல்லாம் போட மாட்டியா? பொம்பளை தானே நீ? போட மாட்டேன். இப்படி காமிச்சிட்டு இருந்தீங்க ஆம்பளை. நான் ஜாக்கெட்டை போடாததுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏற்கனவே 4 பேர் வந்த பேர்ல ஜாக்கெட்டை கிழிச்சிருக்காங்க. நானே இதை தோதா கழட்டிட்டு வந்துடுறேன். உள்பாவுடன் ஒண்ணு கட்டிருக்கியா இல்லையா? அந்த கர்மத்தை எது கட்டத்துக்கு பாவடைய கவட்ட மொழி ஆள் அமைக்கிறாங்க. நாடக அமைப்பாளர் மாதிரியா பாக்குறாப்ல, சம்பளம் ஹெவியா கொடுப்பாப்லயே. உனக்கு அப்படி இல்ல, வேற நீங்க வேடிக்கை பாருங்க. எனக்கு தொடை இருக்கு, அங்க வடை இல்ல. திரியம் பிடிச்சவனே, உன்னை எல்லாம் காட்டுக்குள்ள கூப்பிட்டு காவல் பார்த்துட்டாலும் காவல் புழு புழுந்தான் இருக்கும். ஏ மாமா நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? மஞ்சள் துண்டு ஒரு மாதிரி வாக்குறீங்க. காப்பு கட்டி இருக்காங்க, காப்பா ஊத்து ஒரு விட்டுறாத. ஆமா, நம்பிராஜ் அப்ப வந்தாரா? என்னடி என்னை பார்த்து இப்படி கேட்கிற? என்ன நம்பிராஜ் அப்ப எங்கிட்ட எல்லாம் போறதுக்கு நான் வைப்ப முடியாது. இல்லடே, அப்பா வந்து எங்கள்கிட்ட விவரத்தை சொல்லியிருக்காரு. சொன்னாரு காவலுக்கு போகணும் ஒன்று சொன்னாரா இல்லையா? கன்னி பெண்களா காட்டுக்குள்ள காவலுக்கு, கன்னி பெண்களா காவல போய் சிறப்பா பாக்கணும் இருக்காரு. யாரோட போகணும்? வள்ளியம்மையாரோட போகணும். அவங்கள பார்த்தது இல்லையாதா? அம்மா இன்னைக்கு முதல்ல பார்க்க போறேன். என்னிட்ட பேசுற மாதிரி தப்பு தவறா எதுவும் பேசக்கூடாது. சீருடி அம்மாட்ட ஏதாவது பேசினீங்கன்னா உன்னை வேலையை விட்டு நீக்க சொல்லிடுவேன். நீ ஆள் நல்லா தண்ணி இருக்கு. யாரு இன்ன வரைக்கும் நீ பொம்பளை நினைச்சுட்டு இருக்க. உன்னையெல்லாம் எடுத்து எரிஞ்சான் குட்டிக்கு.
அப்ப உன்னைக்குமே பொம்பளை தான் நினைச்சுக்கிட்டியா போய் நம்பி போயிடாத விடிய விடிய கிட்டி வச்சுட்டு தான் சாவலாம் உன் வேட்டுக்குள்ள என்ன கிடக்குதோ அவதான் அங்கேயும் கிடக்கு இன்ன வரைக்கும் என்ன நாடகம் பார்த்த அம்மா அழைப்போமா அந்த அளவுக்கு ஆளை கவர் பண்ணி வச்சிருக்கேன் கவர் பண்ணிருக்கேன் இன்னைக்குமே ஒரு சில மாதிரி இருக்குல்ல எதுக்கு ஒரே எரியுங்கிறேன் நான் ஒரு பகுதி தேயட்டும் ஏண்டி ஆனா உண்மைக்கே கை கொடுங்க பொம்பளை ரொம்ப பாராட்டம் என்ன எம்பட்டு சிரமம் இத்தனை ஊக்கு இங்க குத்தி இதுல குத்தி ரொம்ப சிரமம் அதனால நீ ஆடுறப்பெல்லாம் ரொம்ப பவ்யமா ஆடுற நான் பயந்துகிட்டே ஆடுறேன் ஏன் பயந்துட்டாரு சாக்கெட் வர போடல எப்படி கீழே விட முடியும் பயமா இருக்கு அதுக்கு பிடிக்கிறது ராமதாஸை கூட்டிட்டு வந்திருக்கிறோம் அம்மா கூப்பிடுவோமா சீரடி அம்மா அழைப்போமா அம்மா அம்மா வருவாங்க நீ ஓரமா நிறுவனை அறிமுகப்படுத்தி விடுறோம் சீரடி சரியா அம்மா அம்மா கோபுற மாதிரி எதுவும் நடந்துக்க கூடாது அப்படி பண்ண மாட்டேன் உனக்கு இந்த கூடத்துல யாரையாவது பிடிச்சிருக்கா வீணும் ஏன் வீணும் ஏன் எனக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்கல பிடிக்கல அதுதான் சொன்னாப்புல இது பப்புன்னு டீல்ல அவர் கன்ஃபியூஸ் மா